வழி இல்ல. ஆனா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அரிசி வாங்கி கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் எனக்கு ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு காரணம்னா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை பின்பற்றுகிற ஒருவரையும் அவர் கைவிடவே மாட்டார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன தேவன் நம்ம கூட அவர் இருக்கிறாரு. என்னுடைய 17வது வயதுல என்னுடைய தகப்பனார் மரித்து போனார். என் 17வது வயசுல எங்க அப்பா செத்து போயிட்டாரு. அப்பாவுடைய அன்பில்லாத வளர்க்கப்பட்டேன். ஆனா நான் ஏசப்பா கிட்ட சொல்லுவேன், ஏசப்பா நீங்க தான்மா எனக்கு அப்பா, நீங்க தான்மா எனக்கு அப்பா, நீங்க தான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அப்பா ஏசப்பா தான். அந்த ஏசப்பா கையை நான் பிடிச்சேன், இன்னைக்கு வரைக்கும் கைவிடாதபடி நடந்து கொண்டு என் பிள்ளைகளுக்கு ஒரு 10 ரூபாய் பிஸ்கெட் வாங்கி கொடுக்கக்கூடிய என்னால சூழ்நிலை இல்லைங்க. ஆனாலும் அந்த 10 ரூபாய் பிஸ்கெட் வாங்கி கொடுக்க முடியல, ஏசப்பா விட்டு இல்ல. 10 ரூபாய் ஏசப்பா இந்த பால் வாங்கி கொடுக்கல, ஏசப்பா விட்டு இல்ல. அந்த இயேசுவை பிடிச்ச இதுக்கு கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் ஏழை மக்களுக்காக செலவிடும்படியாய் என் ஆண்டவராகிய இயேசு செய்தார். ஹalleluya. 10 ரூபாய் பிஸ்கட் வாங்க முடியாத மனுஷனை 60 லட்சம் ரூபாய் ஏழை மக்களுக்கு சேவை செய்ய என் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறாரா? என் தேவன் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவர் என்பதை பாருங்கள். 10 லட்சம் பெரிய படிப்பெல்லாம் படிக்கல, 10வது படிப்பு தான். ஒண்ணு இங்கிலீஷ் நாலேஜ்ல ஒண்ணே கிடையாது. ஆனா கர்த்தர் ஒரு கூட இருக்கும்போது ஒரு அசைவை நமக்கு கொள்ளையப்படுத்தவர். ஆனால் தாங்க இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்க. இயேசுவை பிடித்துக் கொண்டா யாருமே பிச்சைக்காரர் ஆக மாட்டாங்க. இயேசுவை பிடித்துக் கொண்டா யாரும் தரித்திரர் ஆக மாட்டாங்க. இயேசுவை பிடித்துக் கொண்டா யாரும் படும் பாதாளத்துல போயிட மாட்டாங்க. பாதாளத்துல இருந்தா கூட தூக்கி எடுப்பாருங்க. எனக்கு ஜபம் தான் கொடுத்தாங்க. ஆனா சொல்லணும்னு எனக்குள்ள ஒரு தோணுச்சு, நம்மளை உயர்த்துகிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்மளை அழுது பார்க்கிறவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு நாள் நம்ம எல்லாம் ராஸ்பெசி சாப்பிடுவோம் தான் நாங்க எல்லாமே. ஆனா இன்னைக்கு ராஸ்பெசி சாப்பிடல. ஏன்னா உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேடினாலும் எங்களை திருப்தி ஆக்கினாரு. திருப்தி ஆக்கினத கொடுக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. திருப்தி ஆக்கினத அதை கொஞ்சம் கொடுக்கறதா ஐயா எல்லாம் கூட்டு வந்திருக்கிறார். ஆமென். கொடுக்க எங்க கலைஞர்கள் நிரம்பி வழிந்து கொண்டே தான் இருக்கும். ஆமென். நான் என்னைக்கு இந்த குடுக்கிற ஊழியத்துல இறங்கணும் 5 வருஷம் ஆகுது. இந்த சேவை ஊழியத்துல இறங்கி கொடுக்க கலைஞர்கள் நிரம்பி வழிந்து கொண்டே தான். ஹல்லேலூயா. அதனால இயேசுப்பா அவர் ஜீவனை கொடுத்த அந்த தெய்வத்தை நம்புங்கம்மா. இயேசு ரொம்ப நல்லவருமா. உங்க வியாதிகளை கண்டிப்பா சுகமாக்குவார். உங்களுடைய எல்லா விதமான பிசாசுடைய போராட்டம், செய்வன, மந்திரவாதங்கள் எல்லாத்தையும் இயேசு குணமாக்குவார். அவரை பிடித்துக் கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கை செழிக்கும். உங்களுக்காக நாங்க ஜெபிக்க போறோம். இந்த வேளை சமாதானம் இல்லாத நீங்க வந்திருக்கலாம், உங்க குடும்பத்துல பிரச்சனையோடு வந்திருக்கலாம், உங்க குடும்பத்துல கண்ணீரோடு நீங்க வந்திருக்கலாம். இப்ப நாங்க எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போறோம். உங்க வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி, உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம், உங்க வாழ்க்கையில இருக்கிற கண்ணீர்களை ஆண்டவர் குறைப்பார். என் இயேசு உயிருள்ள தேவன் இன்றைக்கும் சிரிக்கிறார், இன்றைக்கும் வாழ்கிறார். அவர் உங்கள் வேதனைகளையும் என் வேதனைகளையும் மாற்றுவதற்காக தான் இந்த பூமிக்கு வந்தார். உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை இயேசு மாற்றுவார். உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்னைக்கு நீங்க சின்ன கிஃப்ட் வாங்க வந்தீங்க, ஆனா இன்னைக்கு ரட்சகராக இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுத்து அனுப்புறார், உங்களுக்கு சுகத்தை கொடுத்து அனுப்புறார், உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். ரபால சிக்கலதரவலமா பரிசுத்த ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளை கூட உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. எங்களை நினைவு கூறுகிற தேவன், எங்களை நினைத்து பார்க்கிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா. அப்பா இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய், அவர்களை உயர்த்தும்படியாய், அவர்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கண்ணீரோடு வந்தவர்களுடைய கண்ணீரை துடைப்பீராக, வேதனையோடு வந்தவர்களுடைய வேதனைகளை மாற்றுவீராக, தேவைகளோடு இருக்கிறவர்களுடைய தேவைகளை சந்திப்பீராக, சகல வியாதிகளையும் கர்த்தர் குணமாக்குவீராக. உம்முடைய மனதுருக்கத்தின் கரம் ஆண்டவரே, உம்முடைய மனதுருக்கத்தின் வல்லமை ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ள ஊடுருவி பாயட்டும் ஆண்டவரே. சுகத்தை கர்த்தர் உண்டாக்குவீராக. விடுதலை இல்லாத இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலையை கர்த்தர் கொடுக்க முடியாது. இதோ ஆண்டவரே சென்னையிலிருந்து வந்திருக்கிற ஐயாக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஊழியர்களை பார்ப்பது அரிதா இருக்கிறது ஆண்டவரே. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொன்னீர்கள். ஆமே 2 இருந்தா ஒன்று கொடுங்கன்னு சொன்னீங்க. இந்த கொடுக்கிற ஊழியத்தை செய்கிற அவர்களை பல மடங்கு ஆஸ்வதிக்க முடியாது. இன்னும் அநேக ஏழைகளுக்கு கொடுக்க முடியாது. இன்னும் அநேகருக்கு கொடுக்கிற ஊழியத்தில் அவர்களை ஆஸ்வதிக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஆஸ்வதிக்கிறோம். அவருடைய கரங்களை பலப்படுத்த முடியாது சொல்லுகிறேன். தேவனுடைய வல்லமை அவருடைய தீவோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக நல்ல சம்பாதிக்கக்கூடிய பலனை தந்து இவர்கள் மூலமாக ஏழைகளுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். திக்கற்றவருடைய வேதனைகள் மாற்றப்படட்டும். அநேக ஏழைகளுடைய பசி தீர்க்கப்படட்டும்.
அப்படியா இந்த ஊழியத்தை கர்த்தர்கள் கட்டி எழுப்பும்படியா எனக்கு ஆர்வத்தோடு கூட செபிக்கிறோம். என் தேவன் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.